ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 10 ஆகஸ்ட் 2026 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்க. அதுல லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை ரொம்ப நல்லா படிச்சிருங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய குரூப் டியோட எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து 4 to 5 கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேம் மாடல் தான் எல்லா ஷிஃப்ட்லயுமே அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் எண்ட்ல என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச், எம்டிஎஸ்க்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். புதுசா இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1499னா 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம்னா நீங்க 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணிக்கலாம். 1 இயர் அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல மட்டும் வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி மேக்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம 2 டேஸா அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? Two men standing on same side of a 66 meters high pillar. Observe the angles of elevation on the top of the pillar to be 30 degree, 60 degree respectively. The distance between the two men is 66 மீட்டர் உயரமுள்ள ஒரு தூண் வந்து இருக்கு. இதுதான் ஒரு தூண். இந்த தூணோட ஒரே பக்கத்துல நிக்கக்கூடிய 2 நபர்கள். ஒருத்தர் வந்து இங்க நிக்காரு, ஒருத்தர் வந்து இங்க நிக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் இங்க நிக்காரு, ஒரு ஆள் இங்க நிக்காரு. ஓகேவா? சோ ஒருத்தருக்கு ஏற்படுத்தக்கூடிய கோணம் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து 60 டிகிரி இது பண்றாரு. இன்னொரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரி வந்து கோணத்தை ஏற்படுத்துறாரு. ஓகே, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி கோணத்தை உருவாக்குறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டிகிரி கோணத்துல வந்து இந்த கோபுரத்தை பாக்காரு. இந்த தூணை வந்து பாக்காரு. ஓகேவா? சோ இந்த மாதிரி பாக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க நிக்கிற ஆளுக்கும் இந்த தூணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய கோணம் 60 டிகிரி. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா 30 டிகிரி. அப்படின்னா இந்த 2 பேருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நிக்கிற ஆளுக்கும் இங்க நிக்கிற ஆளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? நம்ம வேணா பேர் வச்சுக்கலாம். ஏ, பி, இத சின்னு வச்சுக்கலாமா? இத சின்னு வச்சுக்கோங்க. இது ஏபிசி, இத வந்து டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த 2 பர்சன். ஒரு பர்சன் வந்து டி புள்ளியில இருக்காரு. இன்னொரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா சி புள்ளியில இருக்காரு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். நமக்கு இங்க 2 செங்கோண முக்கோணம் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் ஏபிடி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏபிடி இந்த முக்கோணத்தை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்னா tan 60 டிகிரி. ஓகேவா? tan 60 டிகிரி வந்து எனக்கு என்னவா இருக்கும்? tan 60 டிகிரி ஈக்குவல் டு tan தீட்டானா எனக்கு என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் வந்து 66. அடுத்துள்ள பக்கம் எனக்கு தெரியுமா? இதை எக்ஸ்னாலும் வச்சுக்கோங்க, இல்ல பிடினாலும் எழுதிக்கலாம். ஒன்னும் தப்பு இல்ல. tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3. அப்ப √3 ஈக்குவல் டு 66 பை பிடின்னு கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு வந்து பிடி தான் வேணும். சோ பிடி ஈக்குவல் டு 66 பை √3. பிடி இங்க போயிரும், √3 கீழே வந்துரும். அப்ப மேலையும் கீழையும் √3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா கீழே ரூட் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மேலையும் கீழையும் √3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 66 √3 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 22 √3ன்னு கிடைச்சிரும்.
அப்ப அந்த BDயோட லென்த் வந்து 22√3ன்னு கிடைச்சிருச்சு. நமக்கு தேவையானது என்னது? DCயோட லென்த் தான் வேணும். இப்போ நான் எந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, முக்கோணம் ABCய வந்து எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இங்க வரை இருக்கு. இப்ப பாத்தீங்களா? பெரிய முக்கோணம் ABC. இத வந்து எடுத்துக்கிறேன். இது 66 தான். இந்த கோணம் வந்து எனக்கு எவ்வளவு? 30 டிகிரி. சோ இந்த BCயோட லென்த் கண்டுபிடிக்கிறேன். நான் ஃபைனலா சோ இந்த BCயோட லென்த் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். நான் ஃபைனலா சொல்றேன். எதுக்காக BD கண்டுபிடிச்சோம்? எதுக்காக BC கண்டுபிடிச்சோம்னு. ஓகேவா? சோ இப்போ BC வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். அப்ப tan 30 டிகிரி ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 66 பை BC. tan 30யோட மதிப்பு எவ்வளவு? 1/√3 ஈக்குவல் டு 66 பை BCன்னு இருக்கும். இதுல இருந்து BCயோட மதிப்பு வந்து எவ்வளவு வரும்? 66√3ன்னு கிடைக்குமா? ரைட்டா? இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? DC இந்த இடம் தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. B, இது D, இது C. ஓகேவா? இந்த DCயோட லென்த் தான் எனக்கு வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த BCல இருந்து இந்த BDய கழிச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த DC கிடைச்சிருமா? இந்த மொத்த அளவு BCல இருந்து இந்த BDய கழிச்சேன் அப்படின்னா இந்த CD வந்து கிடைச்சிருமா? இந்த CD தான் என்னது? இந்த 2 மனிதனுக்கும் இடையே உள்ள தூரம். ஓகேவா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம CD தான் வேணும். CD ஈக்குவல் டு BC மைனஸ் BD. BC என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 66√3. BD என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22√3. ஓகேவா? சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 44√3ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ 44√3ங்கிறது ஆப்ஷன் A. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஏஜஸ்ல உள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A year ago ratio of the ages of A and B வந்து 4:7. 7 years from now the ratio of their ages will be 9:7. What is the present age? ஒரு வருடத்திற்கு முன்பு A மற்றும் B இன் வயது விகிதம் பாத்தீங்கன்னா 4:3. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ABயோட வயது விகிதம் வந்து எப்படி இருந்திருக்கு? 4:3. இப்போ இருந்து 7 வருஷம் கழிச்சு அவங்களோட வயது விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 9:7 இருக்கு. அப்போ B இன் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ABயோட வயது விகிதம் எவ்வளவு? 4:3. அப்ப Aயோட வயசு 4x, Bயோட வயசு 3x. ஓகே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு 32 அப்படின்னா இப்ப என்னோட வயசு என்னவா இருக்கும்? 32 + 1 33. அப்படிதானே? சோ போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வயசு வந்து 4x 3xன்றது இருக்கு. அப்ப பிரசன்ட்ல இப்ப இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? Aயோட வயசு 4x + 1, Bயோட வயசு 3x + 1. ஓகேவா? இப்ப இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு, இப்ப பிரசன்ட்ல இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட வயது விகிதம் எப்படி இருக்காம்? 9:7ன்னு இருக்காம். அப்ப Aயோடது 4x + 1 பிரசன்ட்ல 7 வருஷத்துக்கு அப்புறம் +7 போட்டுறலாம். Bயோடது 3x + 1 7 வருஷத்துக்கு அப்புறம் +7 போட்டுறலாம். விகிதம் வந்து எப்படி மாறுது? 9/7ன்னு மாறுது. புரியுதா? சோ இது வந்து எப்போ? 1 இயருக்கு முன்னாடி. பிரசன்ட்லங்கும்போது 4x + 1 3x + 1ன்னு போட்டுறலாம். ஓகே. சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4x + 7 + 1 8ன்னு இருக்கும். டிவைடட் பை 3x + 8 ஈக்குவல் டு 9/7. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 × 4x. சோ 28x + 56 ஈக்குவல் டு 27x + 72. x ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 28 - 27 1. 56 இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ 72 - 56 ஆன்சர் என்ன வரும்? 12ல 6 போனா 6 16ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்னது? 16ன்னு கிடைச்சிருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? B இன் தற்போதைய வயது என்ன? B இன் தற்போதைய வயது என்னது? 3x + 1. அப்ப x = 16னா 3x + 1 என்ன வரும்? 3 × 16 + 1. சோ ஆன்சர் 49. அப்ப B யோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளவு? 49. A யோட பிரசன்ட் ஏஜ் கேட்டாங்கன்னா 4x + 1. அப்ப 4 × 16 + 1. அப்ப A யோட பிரசன்ட் ஏஜ் என்ன வரும்? 65ன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். A vessel contains 80 liters of mixture of milk and water in the ratio 3:1. If 16 liters of mixture is removed and replaced with 16 liters of water, what will be the ratio of milk to water in the new mixture? ஒரு பாத்திரத்துல 80 லிட்டர் இருக்காம். என்னது? பாலும் தண்ணியும் கலந்து இருக்கு. இந்த பாத்திரத்துல பாலும் தண்ணியும் கலந்து 80 லிட்டர் வந்து இருக்கு. பால் வந்து பாத்தீங்கன்னா 3 பங்கு இருக்கு. தண்ணி வந்து 1 பங்கு இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை பங்கு இருக்கும்? 4 பங்கு இருக்கும்.
4 பங்கு 80க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ மில்க் வந்து 3 பங்கு இருக்கு. வாட்டர் வந்து 1 பங்கு இருக்கு. அப்போ மில்க் வந்து 3 பங்குனா 1 பார்ட் 20னா 3 பார்ட் எவ்வளவு? மில்க் வந்து 60 லிட்டர். வாட்டர் வந்து 20 லிட்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த பாத்திரத்துல உள்ள பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிச்சாச்சு. பால் வந்து 60 லிட்டர், வாட்டர் வந்து 20 லிட்டர்ன்னு பிரிச்சாச்சு. இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா, 16 லிட்டர் வந்து வெளியில எடுக்கிறேன். அப்போ இந்த இந்த மிக்ஸ்சர்ல நான் 16 லிட்டர் வெளியில எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த 16 லிட்டர்ல என்னெல்லாம் இருக்கும்? பாலும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். ரைட்டா? பாலும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். ஓகே. அப்போ 16 லிட்டர் வெளியில எடுக்கிறேன். அப்போ 16 லிட்டர் வெளியில எடுக்கிறேன்னா, நான் இருக்க மொத்தத்துல இருந்து அந்த 16 லிட்டர் என்ன பண்ணணும்? பால்ல இருந்து தனியா கழிக்கணும். வாட்டர்ல இருந்து தனியா கழிக்கணும். எனக்கு பாலும் தண்ணியும் என்ன ரேஷியோல இருக்கு? 3:1 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? சோ 3:1 ரேஷியோல இருக்கு. இதுக்கு உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துல டீ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ அதுல ஒரு பால் இருக்கு. அதுல வந்து பால் இருக்கும், டீ தூள் இருக்கும், சுகர் இருக்கும். எல்லாத்தையும் இது பண்ணுவோம். அந்த பெரிய பாத்திரத்துல இருக்கிறத சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாத்துனாலும், அதுல இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னா, சேமா தான் இருக்கும். ஓகேவா? பெரிய பாத்திரத்துல ரேஷியோ 3:1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அத சின்ன சின்ன டம்ளருக்கு மாத்துன பிறகும் எப்படி இருக்கும்? அதே ரேஷியோல தான் இருக்கும். அப்போ 16 லிட்டர் வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா, அதுல தண்ணி எத்தன பங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பால் வந்து 3 பங்கு இருக்கும். தண்ணி வந்து 1 பங்கு இருக்கும். ஓகே. பெரிய பாத்திரத்துல என்ன ரேஷியோல இருக்கோ, சின்ன பாத்திரத்துல ஊத்தும்போதும் அதே ரேஷியோல தான் பாலும், தண்ணியும் இருக்கும். அப்ப இந்த 16 லிட்டர பால் தனியா, தண்ணி தனியா பிரிங்க. மொத்தம் 4 பார்ட். 4 பார்ட் 16னா 1 பார்ட் என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ நாம பால் வந்து எத்தன பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. 1 பார்ட் 4னா, சோ 4 3 12. மொத்தம் 16 லிட்டரு. 16 லிட்டர பால் தனியா, தண்ணி தனியா பிரிக்க போறோம். ஓகேவா? 1 பார்ட் 4னா 3 பார்ட் எவ்வளவு? 12. அப்ப இதுல இருந்து 12 லிட்டர் மில்க்க வெளிய எடுத்துறலாம். அதுக்கப்புறம் 1 பார்ட் 4ஆ? சோ வாட்டர் வந்து 4 லிட்டர் வெளிய எடுத்துறலாம். அப்ப டோட்டலா என்ன பண்ணிரலாம்? 12 + 4 16 லிட்டர் வெளிய எடுக்கிறோமா? புரியுதா? 80 லிட்டர்ல இருந்து 80 - 16ன்னு போட்டு விட்டுறக்கூடாது. 80 ஃபர்ஸ்ட் தண்ணி தனியா, வாட்டர் தனியா பிரிச்சிரணும். திருப்பி 16 லிட்டர் எடுக்கோம் இல்லையா? அதையும் பால் தனியா, தண்ணி தனியா பிரிச்சிரணும். ஓகேவா? சோ மில்க் தனியா, வாட்டர் தனியா பிரிச்சிரணும். பிரிச்சாச்சு. இப்போ நாம என்ன பண்றோம்? இந்த 16 லிட்டர் வெளியில எடுத்துட்டு, எவ்வளோ தண்ணி ஆட் பண்றோம்? 16 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணோம்னா, புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 16 லிட்டர பால் தனியா, தண்ணி தனியா பிரிச்சாச்சு. இப்போ நான் பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? 16 லிட்டர் தண்ணி ஊத்துறேன். அப்ப தண்ணி எங்க ஊத்துவேன்? தண்ணிக்கு நேரா தானே ஊத்துவேன். சோ அப்போ +16ன்னு போட்டுறலாம். இப்போ ஆட் பண்ணுங்க. 60ல 12 போச்சு அப்படின்னா 48. இங்க எத்தன இருக்கு? 20. 20ல 4 போனா 16 +16. 16ம் 16ம் 32. ஓகேவா? அப்போ புதுசா இருக்கக்கூடிய மில்க், வாட்டரோட ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இத இன்னும் கட் பண்ணலாம். அப்படிதானே? சோ என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம்? 16 வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 3 16 48, 2 16 32. அப்போ புதிய கலவையில எனக்கு மில்க்கும், வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்கும்? 3:2ங்க கூடிய ரேஷியோல இருக்கும். ஓகே. கிளியரா புரிஞ்சிருச்சா? இதுல இருந்து 14 லிட்டர் மிக்ஸர வெளிய எடுத்துட்டு, அதுக்கு பதிலா 16 லிட்டர் தண்ணிய ஊத்திருக்கோம். இது என்ன கதை அப்டின்னா, டோட்டலா 80 லிட்டர் இருந்துச்சு. 80 லிட்டர் கலவையில மில்க்கும், வாட்டரும் இருந்துச்சு. இதுல இருந்து 16 லிட்டர் வெளியில எடுக்கிறோம். மில்க்கும், வாட்டரும் வெளியில எடுத்துட்டு, அதுக்கு பதிலா 16 லிட்டர் தண்ணிய ஊத்துறோம். அப்படி ஊத்தும்போது ரேஷியோ என்னவா மாறும்? இதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா மில்க்கையும், வாட்டரையும் பிரிச்சிரலாம். அதுக்கப்புறம் வெளிய எடுக்க 16 லிட்டர்ல மில்க் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோ அப்படின்னு பிரிச்சிரலாம். நம்ம ஊத்தக்கூடிய தண்ணிய தண்ணிக்கு நேரா ஆட் பண்ணணும். இதே கொஸ்டின்ல உங்களுக்கு 16 லிட்டர் தண்ணிக்கு பதிலா பால நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எங்க போடணும் 16? மில்க்குக்கு நேரா போடணும். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். Find the ratio between the third proportion of 20 and 50 and the median proportion of 9 and 16. 20 மற்றும் 50ன் மூன்றாம் விகிதாச்சாரமும் 9 மற்றும் 16ன் என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? மீன் ப்ரப்போர்ஷனா? ஓகே. மீன் ப்ரப்போர்ஷனும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப 20 மற்றும் 50ஓட தேர்ட் ப்ரப்போர்ஷன் மூன்றாவது விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? B²/A. மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √AB. அப்ப 20 50க்கான தேர்ட் ப்ரப்போர்ஷன். அப்ப 20A 50 வந்து B. அப்ப 50 × 50 / 20. அப்ப அதுக்கடுத்து இந்த 16க்கும் எதுக்கும் 9க்கும் இடையில மீன் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 9 × 16ன்னு போட்டுறலாமா? ஓகே. சோ 9க்கும் 16க்கும். இப்ப நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 0 0 கட் ஆகிரும். 1 2 25 2 50. சோ 125ன்னு கிடைக்கும். ரூட்ல இருந்து வெளிய எடுத்தோம்னா 3ன்னு வரும்.
16 ரூட்ல இருந்து வெளிய எடுத்தோம்னா 4. ஸோ 125:12ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு அதுக்கான ரேஷியோ என்னது? 125:12ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். 2 pipes இருக்கு. A and B can fill a tank in 48 minutes, 60 minutes respectively. Both the pipes are open simultaneously. Then after how many minutes pipe B should be closed so that the tank gets filled in 32 minutes. 2 குழாய் வந்து இருக்கு. A யோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 நிமிஷத்துல தொட்டியை நிரப்போம். B வந்து பாத்தீங்கன்னா 66 நிமிஷத்துல தொட்டியை நிரப்போம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் LCM எடுங்க. 48க்கும் 66க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா நமக்கு LCM என்ன கிடைக்கும்? ஸோ 48, 66. ஸோ 6 8 48, 11 6 66. ஸோ 48 இன்ட்டு 11ன்னு போட்டுருவோமா? ஸோ இல்லைன்னா 88 இன்ட்டு 6ன்னு போட்டுருங்க. 88 இன்ட்டு 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கேயாவது சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல மல்டிப்ளை பண்ணினாலும் நீங்க வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 88 இன்ட்டு 6ன்னா 6 8 48, 48 4 52, 528ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ எந்த வேல்யூ எடுத்தா ஈஸியா இருக்குமோ அதை வச்சுக்கலாம். சில இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப இங்க 48 இது 528 மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? தெரியலன்னா அந்த 48 எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணி பாருங்க. டிவைடட் பை 48ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 11ன்னு கிடைக்கும். அப்போ A யோட திறமை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. B யோட திறன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா B யோட திறன் உங்களுக்கு என்ன வரும்? 8ன்னு கிடைக்குமா? தெரியலன்னா இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? சோ இது வந்து டோட்டல் ஒர்க். 88 இன்ட்டு 6. B யோட திறன் தெரியல அப்படின்னா 66 எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணி பாருங்க. அப்ப இது வந்து 8ன்னு கிடைக்குமா? அப்ப இது வந்து திறன் எஃபிஷியன்சி. ஓகே. ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 11 கேக் பண்ணுவான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. தொட்டி வந்து 32 நிமிஷத்துல நிரம்பணும். ஓகேவா? 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி 32 நிமிடங்களில் நிரம்ப வேண்டுமெனில் குழாய் B வந்து எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு மூடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ B வந்து மூடிட்டோம் அப்படின்னா இந்த 32 நிமிஷம் யாரு வேலை பார்த்திருப்பாங்க? A தான் வேலை பார்த்திருப்பான். அப்படிதானே? 32 நிமிஷமும் யார் வேலை பார்த்திருப்பா? A தான் வேலை பார்த்திருப்பான். எனக்கு டோட்டல் டாஸ்க் எவ்வளவு? 528 கேக் வந்து பண்ணணும். ஓகே. அப்போ B ய வந்து மூடியாச்சு. அப்ப அந்த 32 நிமிஷமும் பாத்தீங்கன்னா A தான் வேலை பார்த்திருப்பான். அப்ப A ஒரு நிமிஷத்துக்கு 11 கேக்கு. அப்போ 32 நிமிஷத்துக்கு எவ்வளவு போட்டிருப்பான்? 32 இன்ட்டு 11. சோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 352 கேக் வந்து செஞ்சிருப்பான். ஓகேவா? அப்போ அந்த 32 நிமிஷத்துல A வேலை பார்க்கும்போது எவ்வளவு பண்ணியிருக்கான்? 352. சோ அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மீதி ஒர்க் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிரும். அப்ப 8ல 2 போனா 6. திருப்பி இங்க என்ன இருக்கும்? 11. இங்க என்ன இருக்கும்? 12ல 5 போனா 7. சோ 4ல 3 போனா 1. 176. ஓகேவா? குழாய் B எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு மூடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இந்த 176ங்கிற வேலைய யாரு பார்த்திருப்பாங்க? B தான் பார்த்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ B எப்ப மூடியிருப்பாங்க? 176 டிவைடட் பை 8 போட்டீங்க அப்படின்னா 22. 2 8 16, 2 8 16. அப்போ B வந்து எப்போ மூடியிருப்பாங்க அப்படின்னா 22 நிமிஷத்துக்கு அப்புறமா B ய வந்து மூடியிருப்பாங்க. சோ 22ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The marks scored by 10 students are given below. மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தரவின் முகடு என்ன? முகடுனா என்னது? எந்த நம்பர் அதிகமான அளவு ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடுன்னு சொல்லுவோம். சோ இந்த சீரீஸ பார்த்தாலே தெரியுது. 14 தான் எத்தனை தடவை வந்திருக்கு? 3 தடவை வந்திருக்கு. சோ அப்ப இதுதான் என்னன்னு சொல்லிரலாம்? முகடுன்னு சொல்லிரலாம். ஓகே. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Find the arithmetic mean of the following data. ஓகே. கிளாஸ் இன்டர்வல் வந்து குடுத்திருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து குடுத்திருக்காங்க. இந்த தரவோட கூட்டு சராசரி என்னங்கிறது தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே. நமக்கு வந்து சராசரி வந்து கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சமேஷன் Fi Xi டிவைடட் பை Fi. ஓகேவா? சோ இதுதான் என்னது? கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து குடுத்துட்டாங்க. என்னது? 12, 18, 8, 14, 16, 8ன்னு குடுத்துட்டாங்க. இதுதான் என்னது? சராசரி. இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து குடுத்துட்டாங்க. அடுத்து கிளாஸ் இன்டர்வல் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப Xi வந்து என்ன இருக்கும்? இதுக்கு இடைப்பட்டது தான் நமக்கு Xi. அப்போ 5க்கும் 15க்கும் இடையில என்ன இருக்கு? 10. இது 2க்கும் இடையில என்ன இருக்கு? 20. ஓகேவா? அப்படி இல்லன்னா இது 2யும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்படி போட்டாலும் 20 தான் வரும். ஓகேவா? இல்லன்னா மிடில்ல இருக்கிறத பார்த்து எழுதுங்க. 25க்கும் 35க்கும் இடையில என்ன வரும்? 30 வரும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? 35க்கும் 45க்கும் இடையில 40. ஓகே. சோ 40ன்னு போட்டுறலாம். அடுத்து வந்து 45க்கும் 55க்கும் இடையில 50. ஓகேவா? சோ 50. அடுத்து வந்து 60. ஓகே. இப்போ Fi இன்டு Xi வேணும் நமக்கு. அப்ப Fi இன்டு Xi என்ன வரும்? 12 இன்டு 10 120. 18 2 36. 8 3 24 240ன்னு கிடைக்கும்.
14 4 56 560 16 5 80 800 8 6 48 480. இப்ப சராசரிக்கான ஃபார்முலா என்ன? சமேஷன்னா கூட்டணும்னு அர்த்தம். FI எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு சமேஷன் FI எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே. சோ FI எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே. இப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 8 6 14 18 24 26 6 14 19 21 24 24 1 25 2560. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா 14 18 26 34 36 மீதி 3 இருக்குமா? சோ 4 3 7 76. இப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? சமேஷன் FI டிவைடட் பை சமேஷன் FI. இதுதான் உங்களுக்கு என்னது? கூட்டு சராசரி. ஓகேவா? கூட்டு சராசரி. இப்போ நமக்கு சமேஷன் FI இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 2560 டிவைடட் பை சமேஷன் FI இதெல்லாம் கூட்டினா என்ன வருது? 76. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா வர்றது ஆன்சர். சோ அப்ப டிவைட் பண்ணலாமா? 2560 டிவைடட் பை 76 3 தடவை போகும். சோ 76 × 3 6 3 18 21 22 228 16ல 8 போனா 8. சோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? 4ல 2 போனா 2. சோ திருப்பி இந்த 0வ கீழ இறக்கிரலாம். மறுபடியும் எத்தனை தடவை போகும்? திருப்பியும் ஒரு 3 டைம்ஸ் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? சோ இங்க 280 இருக்கு. 4 டைம்ஸ் போகுமா? 76 6 நாள் 24 28 2 30. 4 டைம்ஸ் போகாது. 3 டைம்ஸ் தான் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் 33 பாயிண்ட் சம்திங்ல ஆரம்பிக்கணும். 33 பாயிண்ட் சம்திங்ல ஆரம்பிக்கிறது ஆப்ஷன் ஏ தான். இதான் ஆன்சர்னு சொல்லிரலாம். அடுத்த கொஸ்டின். Two friends A and B invest in a business in the ratio 3:4. A withdraw his share 2 months ago at the end of the 1 year. The total profit வந்து 2600னா A யோட ஷேர் என்ன? ரெண்டு நண்பர்கள் வந்து இருக்காங்க. A, B. ஓகேவா? அவங்க முதலீடு செய்யக்கூடிய தொகை எவ்வளோனா A வந்து 3 ரூபா போட்டிருக்கான். B வந்து 4 ரூபா போட்டிருக்கான். A தனது பங்கை 2 மாதங்களுக்கு முன்பு திரும்ப பெற்றார். அப்போ 2 பேருமே எது வரை போட்டிருக்காங்க? வருஷ கடைசி வரை போட்டிருக்காங்க. சரி. இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 1 வருட முடிவில் கிடைத்த மொத்த லாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு வருஷம் போயிருக்கு? எவ்வளவு மாசம் போயிருக்கு? வருஷத்துல பார்த்தா 1 வருஷம் வரைக்கும் போயிருக்கு. மாசத்துல பார்த்தா 12 மாசம் போயிருக்கு. ஓகேவா? அப்படிதானே? 1 வருட முடிவில் மொத்த லாபம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 12 மாசம் பிசினஸ் வந்து நடந்திருக்கு. ஏ தன்னோட பங்க வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டான். நல்லா கவனிங்க. ஏ தன்னோட பங்க 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டான். அப்ப 2 மாசத்துக்கு முன்னாடினா ஏ எத்தனை மாசம் வரைக்கும் இருந்திருப்பான்? 10 மாசம் இருந்திருப்பானா? ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல 2ன்னு போட்டு விட்டுருவாங்க. அந்த வரிய நல்லா ரீட் பண்ணுங்க. ஏ தனது பங்கை 2 மாதங்களுக்கு முன்பு திரும்ப பெற்றார். அப்போ மொத்தம் 12 மாசம் வந்து அந்த அந்த பிசினஸ்ல இருந்திருக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடியே ஷேர வாங்கிட்டு போயிடுறான். அப்ப எத்தனை மாசம் இருந்திருப்பான்? 10 மாசம் தான் இருந்திருப்பான். அப்ப இவன் 10 மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஏ. இவன் எத்தனை மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? வருஷம் ஃபுல்லா இருந்திருக்கான். அப்போ 12 மாசம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3 × 10 4 × 12. இதுதான் எனக்கு என்னது? ப்ராஃபிட். ஏன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்டு டைம் பீரியட்னு தெரியும். ஓகே. இப்ப கேன்சல் பண்ண முடியுமா? 1 3 3 4 3 12. சோ 2 டைம்ஸ் போகும். 5 டைம்ஸ் போகும். சோ 5:8ன்னு கிடைக்கும். அப்ப ப்ராஃபிட் வந்து 5:8ங்கிற ரேஷியோல கிடைக்கும். இப்ப நமக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 2600 ரூபாய் லாபமா கிடைச்சிருக்கு. அதை ஏக்கும் பிக்கும் பங்கு வச்சிரலாமா? அப்ப மொத்தம் 2600னா டோட்டல் எனக்கு எவ்வளவு? 2 வரும் சேர்த்து 13 பார்ட். அப்ப 13 பார்ட் 2600னா 1 பார்ட் என்ன வரும்? கேன்சல் பண்ணோம்னா 200 அப்படின்னு கிடைக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட லாபம் எவ்வளவு? அப்ப ஏயோட லாபம் எவ்வளவு? 5 பார்ட். ஒரு பார்ட் 200 ரூபாய்னா 5 பார்ட் 5 × 200 1000. சப்போஸ் பி யோடது கேட்டாங்கன்னா 8 × 200 1600. ஓகே. அடுத்த கொஸ்டின். Ravi buys an article with a discount of 25% on its market price. He makes a profit of 10% by selling it at 1320 market price of the article. ரவி ஒரு பொருளை அதோட குறித்த விலையில் 25% தள்ளுபடியில் வாங்குகிறார். பொருளோட குறித்த விலையை எம்பின்னு எடுத்துக்கிறேன். இதுல தள்ளுபடி 25% கொடுத்தாச்சு. அப்ப 75/100. ஓகேவா? சோ அதை 1320க்கு விற்று அதோட விற்ற விலை எவ்வளவு? 1320. ஓகே. எவ்வளவு லாபம் ஈட்டுகிறார்? 10% லாபம் ஈட்டுகிறார். அப்ப 1320க்கு விக்கும்போது அவருக்கு லாபம் எவ்வளவு? இது வந்து 10% லாபம். ஓகே. இது எவ்வளவு? 110/100 இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த பொருள வந்து இவ்வளவு ரூபாய்க்கு அவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஓகேவா? சோ வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா
10% லாபத்துக்கு விக்கிறாரு. இப்போ இந்த பொருளை வந்து இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து இப்ப என்ன பண்றாரு? இதுதான் அந்த பொருளோட உண்மையான விலை அவருக்கு. அப்படிதானே? அந்த பொருளோட மார்க் பிரைஸ் இருந்துச்சு. அதுல தள்ளுபடி போக கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இதுதான் ரவிக்கு உண்மையான விலை. ஓகேவா? இந்த விலையில 10% லாபம் வச்சு விக்கிறாரு. அப்ப 10% லாபம்னா எவ்வளவு வரும்? 110 டிவைடட் பை 100ன்னு போட்டுறலாம். அப்படி விக்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு விக்காரு? 1320 ரூபாய்க்கு விக்கிறாரு. அது 1320க்கு ஈக்குவல். இத மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது சிம்பிளான கால்குலேஷன் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கடையில மார்க் பிரைஸ் இருக்கு. அதுல தள்ளுபடி வந்து 25% குடுக்குறாங்க. அப்ப இந்த விலைய குடுத்து ரவி வாங்கிட்டு வர்றாரு. திருப்பி 10% லாபம் ஈட்டுகிறார். அதனால 110 டிவைடட் பை 100. அந்த 10% லாபத்தால எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாரு? 1320. இப்ப அந்த பொருளோட குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எம்பி தான் கண்டுபிடிக்கணும். இந்த 0 கட் பண்ணிரலாம். அப்ப எம்பி ஈக்குவல் டு 132. இல்லன்னா இத டைரக்ட்டா 3/4ன்னு எழுதிருவோமா? 3, 25, 75. ஃபர்ஸ்ட் டைம்னாலும் நீங்க 3/4ன்னு போட்டிருக்கலாம். 3/4. ஓகே. அப்ப இப்ப நமக்கு என்ன வரும்? எம்பி ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போலாமா? சோ எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 132 இன்டு 4 இன்டு 100 டிவைடட் பை 3 இன்டு 11ன்னு இருக்கும். ஓகே. இப்ப கட் பண்ணோம்னா 1 11 11, 2 11 22. திருப்பி கட் பண்ணோம்னா 1 3 3, 4 3 12. அப்ப அந்த பொருளோட குறித்த விலை எவ்வளவு? 4 இன்டு 4 ஈக்குவல் டு 4 இன்டு 4 இன்டு 100 ஈக்குவல் டு 1600. 4 4 16. சோ 1600 தான் அந்த பொருளோட குறித்த விலை. அடுத்த கொஸ்டின். Each side of a cube வந்து 8 centimeter long. Find its total surface area. So cube ஓட total surface areaவுக்கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். 6a² தான் அதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா. a வந்து 8ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப 6 இன்டு a²னா 8 இன்டு 8. 8 8 64. 64 இன்டு 6. 6 4 24. ஆன்சர் வந்து 4ல முடியணும். 4ல முடிகிறது ஆப்ஷன் பி தான். இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மல்டிப்ளை பண்ணாலும் 384 தான் வரும். அடுத்த கொஸ்டின். Find the difference between compound interest compound interest and simple interest on a sum of 10,000 at 5% per annum. ஓகேவா? 2 வருஷத்துக்கு பேங்க்ல 10,000 ரூபாய் போட்டிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 5%. 2 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியும். P into R by 100 the whole square. இதுதான் 2 வருஷத்துக்கு பிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ P வந்து 10,000. R வந்து 5. So 5/100 the whole squareன்னு போட்டுறலாம். இப்ப 100 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 10,000 ஆகும். அப்ப இந்த 10,000த்தையும் 10,000த்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். So 5 ஸ்கொயர் எத்தனை? 25. அப்ப CIக்கும் SIக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 25. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க. A person travels half of the journey at speed of 10 km per hour, covers 1/3 of the journey at a speed of 40 km per hour. And travels the remaining part of the journey at speed of 5 km per hour. Find the average speed. ஒருவர் ஒரு பயணத்தோட 1/2 பகுதியை 10 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல கடக்கிறாரு. 1/3 பகுதியை 40 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல கடக்கிறாரு. மீதி இருக்கத 5 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல கடக்கிறாரு. ஓகேவா? சோ இப்போ சராசரி வேகம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். புக்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சு பண்ணிருப்பாங்க. அது கன்ஃபியூஸ் ஆகும். சோ எக்ஸ்ன்னுலாம் இது எடுக்க வேண்டாம். சிம்பிளா பாருங்க. இங்க 2 வந்திருக்கு. இங்க 3 வந்திருக்கா? 2க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 6. ஓகேவா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர். இத 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 பார்ட். 6 கிலோமீட்டர்ல 1/2 பார்ட் வந்து என்ன வரும் உங்களுக்கு? கேன்சல் பண்ணீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஓகே. அடுத்து 1/3 பார்ட் வந்து கடக்கிறாரு. இத டிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப 6ல 1/3 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 பார்ட்ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப டோட்டல் 6. இதுல 3 கிலோமீட்டர் கடந்தாச்சு. இதுல 2 கிலோமீட்டர் கடந்தாச்சு. அப்ப மீதி எத்தனை இருக்கும்? 1 இருக்குமா? இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 6 கிலோமீட்டர் வரும். 3 2 5 5 1 6. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம் தெரியுமா? தெரியாது. ஆனா எனக்கு க்ளூ இருக்கு. என்னது? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 10 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான். ரெண்டாவது இத 40 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான். மூணாவது இத 5 கிலோமீட்டர் 5 50 5. சோ 5 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறான். ஓகே. எனக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3. ஓகேவா? ஸ்பீட் எவ்வளவு? 10 பிளஸ்
ரெண்டாவது உள்ளதுல டைம் கிடைச்சிருமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள டைம் கிடைச்சிருமா? ஓகே. ரெண்டாவது உள்ளதுல டைம் எவ்வளவு? 2/40. ஓகே. ஏன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம். மூணாவது உள்ளதுல 1/5ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்? 6 போட்டுறலாம். 40, 10, 5க்கு எல்சிஎம் என்னது? 40. அப்ப இத 40ஆ மாத்தணும்னா மேலையும் கீழையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது ஆல்ரெடி 40 இருக்கு. இது மேலையும் கீழையும் 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. சோ இப்ப அந்த 40 மேல கொண்டு போயிரலாமா? 6 × 40 டிவைடட் பை 12 2 14 14 8 22. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6 11 2 22. சோ 40 சாரி 120/11. 3 × 40 120/11 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் என்னது? ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா? சோ 120/11 வருது ஆன்சர். ஆனா இங்க ஹோல் நம்பரா இருக்கு. ஓகே, கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 120/11 இன்னும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10.9 வருமா? சோ 10 தடவ போகும் 110ன்னா. சோ 10 பாயிண்ட் சம்திங் வரும். சோ அத வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட்ன்னு சூஸ் பண்ணிரலாம். ஓகே. சோ இங்க அக்யூரேட்டா ஆன்சர் வந்து குடுக்கல. ஓகே. ஆனா நம்ம பண்ண ஸ்டெப் எல்லாமே கரெக்ட். இங்க அக்யூரேட்டா ஆன்சர் வரல. சோ 10 புள்ளி சம்திங் வந்துச்சு. சோ 10 தான் ஆன்சர்ன்னு சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின். a மைனஸ் பி வந்து 9, ஏபி வந்து 13. அப்படின்னா a கியூப் மைனஸ் பி கியூபோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா தெரியுமா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அல்ஜிப்ரால சொல்லி கொடுத்துருக்கேன். a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பி. இப்போ a மைனஸ் பி வந்து கையில இருக்கு. 9 கியூப் மைனஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் பி கியூப். அதை தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் 3 இன்ட்டு ஏபியோட மதிப்பும் கையில இருக்கு. 13 இன்ட்டு a மைனஸ் பி எத்தனை? 9. ஓகே. சோ இப்ப ஆன்சர் என்ன வரும்? 9 கியூப் வந்து 729. ஓகேவா? சோ இப்ப அடுத்து a கியூப் மைனஸ் பி கியூப். 13 3 39. 39 இன்ட்டு 9 81. 27 8 35 351. ஓகே. அப்ப மைனஸ் 351 கிடைக்கும். இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிளஸ் 351 மாறிடும். அப்ப a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஆன்சர் 729 மைனஸ் சாரி பிளஸ் 351. 0 8. சோ ஆன்சர் 80ல முடியணும். 80ல முடிகிறது ஆப்ஷன் பி. சோ 1080 தான் இதுக்கான ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா a பிளஸ் பிக்கான மினிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 3 2 5 5 2 7 7 6 13 13 7 20 கிடைக்கும். சோ அந்த டிஜிட்டுக்குள்ளேயே ஆட் பண்ணீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். 2 பிளஸ் a பிளஸ் பி. ஓகேவா? இப்போ இது நான் எனக்கு 3ஆல டிவைட் ஆகணும். அப்ப a பிளஸ் பிக்கு குறைந்தபட்ச மதிப்பு என்ன போடுவீங்க? 3ஆல டிவைட் ஆகணும்னா 1 போடலாம். ஓகேவா? சோ 1 போட்டீங்கன்னா 2 பிளஸ் 1 டிவைடட் பை 3. சோ கேன்சல் ஆகிரும். 3ஆல ஹோலா டிவைட் ஆகும். அப்போ குறைந்தபட்ச மதிப்பு வந்து எனக்கு என்னது? 1 தான் இதுக்கான ஆன்சர். ஏன் மேம் 4 போடக்கூடாது a பிளஸ் பிக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க குறைந்தபட்ச மதிப்பு கேட்டதுனால தான் நான் வந்து 1 சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின். 2 ட்ரெயின்ஸ் இருக்கு. அதோட லென்த் வந்து குடுத்திருக்காங்க. அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒண்ண பார்த்து மூவ் ஆயிட்டு வருதுன்னா என்னது? இது இப்படி பார்க்க மூவ் ஆகும். இது இப்படி பார்க்க மூவ் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றாங்க. ஒருத்தரோட ஸ்பீடு 70 km/h, இன்னொருத்தரோடது 74 km/h. அப்போ ஒருத்தர் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போட்டுறலாம். அப்ப இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? 2 ட்ரெயின் வந்து ஒண்ணு கிராஸ் ஆக போகுது அப்படின்னா அங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது 2 பேரோட லென்த். 2 ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்றது தான் டிஸ்டன்ஸ். அப்ப 240 பிளஸ் 280. இப்போ நமக்கு ஸ்பீடு வேணும். ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடு இருக்கு. அப்ப எந்த ஸ்பீடு எடுக்கணும்? 2 ஸ்பீடையும் மெர்ஜ் பண்ணி ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து கொண்டு வரணும். அப்ப 2 ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா ஸ்பீடு 2ஐயும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அதே சேம் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ணணும். அப்ப 70 பிளஸ் 74 144. நல்லா பாருங்க. டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. ஸ்பீடு வந்து km/hல இருக்கு. அப்ப அத மீட்டர் பெர் செகண்டா மாத்தணுமா? அப்ப 5/18ன்னு போட்டுறலாமா? அப்ப கேன்சல் பண்ணா 8 டைம்ஸ் கட் ஆகுமா? ஓகே. அப்போ ஸ்பீடு வந்து 40 மீட்டர் பெர் செகண்ட்ன்னு கிடைக்கும். சோ இங்க 40ன்னு போட்டுறலாம். இப்ப இத ஆட் பண்ணீங்கன்னா 0 8 4 12 4 1 5 520 டிவைடட் பை 40ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 13 4 52. சோ 13 செகண்ட். 2 ட்ரெயினும் ஒருத்தர் 13 செகண்ட்ல கிராஸ் ஆக்கிடுவாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். 2 circles of radii 18 cm 12 cm touch each other. 2 வட்டங்கள் வந்து ஒண்ண தொட்டுக்கிட்டு இருக்கான்.
ஒன்னோட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 18, ஒன்னோட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 18, இன்னொன்னோட ஆரம் பாத்தீங்க அப்படின்னா 12. வட்டத்தோட மையத்துல இருந்து எந்த பக்கம் நாம போட்டாலும் அந்த கோட்டுக்கு பேர் என்னது? ஆரம் தான். இது ரெண்டும் வெளிப்புறமா ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தொட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவற்றின் நேரடி பொது தொடுகோட்டின் நீளம் என்ன? இதுதான் அது ரெண்டுக்கும் வரையக்கூடிய பொது தொடுகோடு. இதோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப இதோட நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இதோட நீளம் எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ தொடுகோட்டின் நீளம் ஈக்குவல் டு 2 இன்டு ரூட் ஆஃப் R1 இன்டு R2. இதுதான் இதோட தொடுகோட்டோட நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. அப்ப 2 இன்டு ரூட் ஆஃப் 18 இன்டு 12ன்னு போட்டுறலாம். ஓகே. அப்ப 18 இன்டு 12னா 2 ரூட் ஆஃப் இதை எப்படி எழுதலாம்? 6 இன்டு 3ன்னு எழுதலாம். இதை 6 இன்டு 2ன்னு எழுதலாம். அப்போ 2 இன்டு 2 6 இருக்கு. ஒரு 6 வெளியே எடுத்துருங்க. 6 ரூட் 6ன்னு கிடைக்கும். 3 2 6. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 6 2 12, 12 ரூட் 6. ஓகேவா? அந்த தொடுகோட்டின் நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ரூட் 6. 12 ரூட் 6ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். சேம் மாடல் கொஸ்டின் தான். இதே மாடல் தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட் கேக்குறாங்க. மீன் ஆஃப் த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து 29.2, மோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25.6. ஓகேவா? மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து மோடு என்ன தெரியும்? மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன்னு தெரியும். ஓகேவா? சோ மோடு வந்து 25.6ன்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியன் தான் கண்டுபிடிக்கணுமா? 3 மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீனோட மதிப்பு 29.2. அப்ப 25.6 ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 29 2 58. ஸோ 58.4ன்னு கிடைக்கும். ஸோ 58.4. இப்போ இந்த 58.4 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 6 4 10, 13 1 14, 8. ஓகேவா? அப்போ 3 மீடியன் ஈக்குவல் டு 84. இதுல இருந்து மீடியன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 28ன்னு கிடைக்கும். 28ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இதுல இருந்து எல்லா ஷிஃப்ட்லயும் ஒரு கொஸ்டின் வருது. இந்த ஃபார்முலாவை இதுவரைக்கும் படிக்கலனாலும் இப்பவாது படிச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் 1200 வந்து ஏபிசிக்கு 3:2:1ங்கிற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறோம்னா பியோட ஷேர் என்ன? அப்போ 3 2 5, 5 1 6. 6 பார்ட் 1200னா 1 பார்ட் என்ன வரும்? 200ன்னு கிடைக்கும். அப்போ பியோட ஷேர் என்ன வரும்? பியோட ஷேர் வந்து 2 பார்ட். 2 இன்ட்டு 200 400. அப்போ பியோட ஷேர் வந்து 400ங்கிறது ஆப்ஷன் ஏ. A sum of 10,000 is invested at 9% per annum compound interest compounded every 8 months. Find the amount after 16 months. ஓகேவா? ஸோ பேங்க்ல 10,000 ரூபாய் போட்டிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 9% வந்து போடுறாங்க. 8 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி போடுறாங்க அப்படின்னா 16 மாசத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? 8 மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி போடுறாங்க. ஓகேவா? வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 9%. அப்போ 12 மாசத்துக்கு வந்து 9% அப்படின்னா 8 மாசத்துக்கு எவ்வளவு போடுவாங்க? 12 மாசத்துக்கு 9%னா ஒரு மாசத்துக்கு 9/12. அப்ப 8 மாசத்துக்கு என்ன வரும்? இன்ட்டு 8 போட்டீங்கன்னா 2 4 8, 3 4 12. ஸோ 1 3 3, 3 3 9. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 மாசத்துக்குள்ளது 6ன்னு கிடைக்குமா? 6%ன்னு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? 12 மாசத்துக்குங்கும்போது 9%. ஒரு மாசத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு 9/12ன்னு இருக்கும். 8 மாசத்துக்குன்னா இன்ட்டு 8ன்னு போடும்போது 8 மாசத்துக்கு 6% வட்டி. அப்போ அசல் வந்து 10,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 6%. எத்தனை மாசம் போடுறோம்? 16 மாசம் போடுறோம். ஓகேவா? அப்ப 8 மாசத்துக்கு 6% வட்டினா 16 மாசம்னா எத்தனை டைம் பீரியட் இருக்கும்? 8 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போட்டாங்கன்னா 1 8 8, 2 8 16, 2 டைம் பீரியட் இருக்குமா? ஓகே. சோ இப்போ நமக்கு 16 மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈஸி. எப்படி பண்ணலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வட்டி என்ன கிடைக்கும்? 6 + 6 + 6 × 6 டிவைடட் பை 100ன்னு போடலாம். ஸோ 12 6 6 36. ஸோ 12.36ன்னு கிடைக்கும். அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்கும்னா ₹12.36 மாதிரி. ஓகே. ஸோ 12.36 பார்ட்ன்னு கிடைக்கும். எனக்கு மொத்தமா கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ₹100. எனக்கு 12.36 வட்டியா கிடைச்சா மொத்த தொகை என்ன கிடைக்கும்? 100 + 12.36 112.36ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து 100 பார்ட். 100 பார்ட் எதுக்கு ஈக்குவல்? 10,000க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 10,000/100ன்னு போடுவீங்க. 1 பார்ட் வந்து 100. அப்ப எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 112.36. அப்ப 112.36 × 100
என்ன கிடைக்கும் 112 36 ஓகேவா. ஸோ 11,236 ரூபாய் இதுதான் எனக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய அமௌண்ட். Income is 83,000. He saves 16%. If his income increases by 22%, expenditure increases by 25%, what will happen to his savings? ஒருத்தரோட வருமானம் வந்து 83,000 ரூபாய். அவர் 16% சேமிக்கிறார். ஓகே, இதை ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 16/100ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ 4/25ன்னு எழுதலாம். ஓகேவா. அப்போ இவரு மொத்த அவருக்கு இன்கம் எவ்வளவு? 25 ரூபாய் இன்கமா இருக்கும். 25 ரூபாய் வந்து இன்கம். அந்த 25ல அவருக்கு சேவிங்ஸ் வந்து எவ்வளவு பண்றாரு? சேமிப்பு வந்து எவ்வளவு பண்றாரு? 4 ரூபாய் வந்து சேமிப்பு பண்றாரு. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு என்னவா இருக்கும்? ஓகேவா. சேவிங்ஸ் இன்கம் வந்து 25 ரூபாய். அதுல 4 ரூபாய் சேவ் பண்றாருன்னா மீதி 21 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரு. ஓகேவா. இப்ப வருமானம் என்ன ஆகுது அப்படின்னா 22% அதிகமாகுதான். அவரோட இன்கம் இது வந்து 22% இன்க்ரீஸ் ஆகுதான். செலவு வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப சேமிப்பு என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே, எனக்கு இன்கம் ஈக்குவல் டு என்ன தெரியும்? எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் தான் இன்கம்னு தெரியும். அப்ப இன்கம் என்னது? 25 × 22 ஓகே ஈக்குவல் டு இப்போ சேவிங்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதை எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். அப்ப இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அப்ப 21 × 25 பிளஸ் சேவிங்ஸ் எவ்வளவு? 4x. ஓகே, சோ இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு இந்த எக்ஸ் தான் வேணும். அப்போ 4x ஈக்குவல் டு 25 × 22 மைனஸ் இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 21 × 25 2ல 25 பொதுவா இருக்கா? மல்டிப்ளை பண்ணா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அப்படியே வச்சுட்டு பொதுவா பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4x ஈக்குவல் டு 25 பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா 22 மைனஸ் 21 என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ 4x ஓட வேல்யூ வந்து 25. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 25/4ன்னு கிடைக்கும். ஓகே, 25/4 x percentage. 25/4%. ஓகேவா. அப்போ இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு என்ன ஆகுது? இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆகுது. ஓகே, x வந்து எவ்வளவு? 25/4%. ஓகேவா. சோ இப்போ எனக்கு மொத்தமா எனக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளவு? 83,000. ஓகே, சோ 83,000 தான் எனக்கு வரக்கூடிய இன்கம். ஏற்கனவே நான் எவ்வளவு சேமிச்சேன்? 16%. ஓகே, அதுல இப்ப எனக்கு எவ்வளவு கம்மியாகுது? 25. ஏற்கனவே சேமிச்சது எவ்வளவு? இப்ப 83,000 அதுல எவ்வளவு சேமிச்சேன்? 16%. அப்போ முதல்ல சேமிப்பு எவ்வளவு? 16/100. இப்ப சேமிப்பு எவ்வளவு? 25/4%. அப்ப 25/4 இன்ட்டு என்ன போட்டுக்கலாம்? 1/100ன்னு போட்டுடலாமா? 25/4%. அதனால 25/4 போட்டுக்கிட்டேன். பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போட்டாச்சு. இப்போ இங்க 3 0 இருக்கு. இங்க இருக்க 3 0 கட் ஆகிரும். வேற என்ன மாதிரி கட் பண்ணலாம்? 2 5 10 5 5 25 1 2 2 8 2 16 1 நாள் 4 2 நாள் 8. அப்ப 83 × 2 எனக்கு ஆன்சர் என்ன? சாரி, இங்க ஒரு 5 வேற இருக்கு. 5 2 10. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 83 × 10 830. அப்ப என்னோட சேவிங்ஸ்ல எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 830 ரூபாய். இப்ப வரக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லணும். அதே வந்திருக்க வேல்யூ நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்லணும்? குறையும் அப்படின்னு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். எனக்கு வந்திருக்க வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு. சோ எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஓகேவா. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 43 the whole power 0.92 equal to x. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 43 the whole power 0.69 equal to y ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. What is the value of x power z equal to y power 6? x power z. So x ஓட வேல்யூ எவ்வளவு? 43 the whole power 0.92 power z. the whole power z ன்னு போடுவீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அடுத்து equal to y power 6. y ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? 43 the whole power 0.69 the whole power 6. the whole power 6ன்னு போட்டுறலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 0.9. இங்க அடிமானங்கள் ரெண்டும் சமமா இருக்கு. 0.92 z equal to 0.69 into 6ன்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இங்கேயும் புள்ளி இருக்கு. சோ புள்ளி புள்ளி கேன்சல் பண்ணி விட்டுறலாம். 92z equal to 69 into 6. இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 23 வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 3 23 69 4 23 92. அப்ப z equal to திருப்பியும் கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் போகும். இது 3 டைம்ஸ் போகும். அப்ப z equal to 3 3s are 9. இங்க வந்து 2 இருக்கா? 9/2. ஓகே, 2z equal to 9ன்னு கிடைக்கும். அதுல இருந்து z equal to 9/2. அப்ப z ஓட வேல்யூ வந்து 4.5ன்னு கிடைக்கும். 4.5ங்கிறது ஆப்ஷன் பி.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்லயும் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் எழுத போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. கிளாஸோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி எல்லா கோர்சஸோட ஆஃபரும் இன்னைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆனது தான். இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர்னா 1499. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம்னா 799. கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டினா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ் அப்படின்னா 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 399 பே பண்ணுங்க. குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன், ஷிஃப்ட் கொஸ்டின்னா ஐ வாண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.